என்னன்னா, எனக்கு ஒரு 6 கோயில் ரொம்ப பிடிக்கும். அதாவது 25 கோயில் டெஃபரெண்ட்டாக சொல்லலாம். தமிழ்நாட்டில் இந்த 6 கோயிலை நான் வந்து கட் பண்ணி சொல்லலாம். நம்பர் 1 வந்து ஆழ்வார்குறிச்சி பரமகல்யாணி கோயில். அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சிவசேனநாதர் வந்து நாளைக்கு தான் இன்ஃபேக்ட் வந்து நாளைக்கு 29 நாளைக்கு தான் அந்த கோயிலுடைய வருஷாபிஷேகம். கும்பாபிஷேகம் முடிஞ்சு வருஷாபிஷேகம் நல்ல விசேஷமாக இருக்கும் அந்த கோயிலில். அந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோயில். அது 4 கரத்தோட மேற்கு பார்த்து இந்த கருணையாறு அது வந்து அது ஒட்டின மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டின மாதிரி ஆழ்வார்குறிச்சிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டரு. ரொம்ப அற்புதமான கோவில், பியூட்டிஃபுல் டெம்பிள். அங்கே பார்த்தீங்கன்னா நந்தி எழுச்சமாக இருக்கும். அதாவது சிலையை செதுக்கும்போது அதுக்கு ஒரு தத்ரூபமான ஒரு உருவத்தை கொடுக்கும்போது அது உயிர் கொண்டு எழுந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. அந்த இது போல் நந்தி நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப பிடித்த கோயில் வந்து ஆழ்வார்குறிச்சி சிவசைலநாதர் பரமகல்யாணி. நம்பர் 2 திருவொற்றியூர் வடிவுடையம்மன். நம்பர் 3 திருமியூச்சூர் லலிதாம்பிகை மேகநாத லலிதாம்பிகை. நம்பர் 4 பழனி. நம்பர் 5 ஸ்ரீலிபுத்திர ஆண்டாள். நம்பர் 6 திருச்செந்தூர். இந்த இப்போ நீங்கள் வந்து யாருக்காவது கோயில் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 6 கோயிலுக்கு போய் சொல்லுங்க உனக்கு லைஃப்பில் சேஞ்ச் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 6 கோயில் தான் சொல்லுவேன். அதுக்காக உடனே நீ பெரிய லைப்ரரியா, பெரிய கிங்கா, திருவண்ணாமலை மட்டமா, சதுரகிரி மட்டமாலாம் கேட்காதீங்க. நான் என்னுடைய பார்வையில்னு சொன்னேன். இங்கே இருக்கிற சிவனும் ஒன்று தான், அங்கே இருக்கிற சிவனும் ஒன்று தான். எங்கள் சென்னை கொலப்பாக்கத்தில் இருக்கிற சிவனும் ஒன்று தான், பரமகல்யாணி கோயிலுக்கு சிவனும் ஒன்று தான். அதில் வந்து சில சூட்சுமங்கள் இருக்கின்றது. அது வந்து அது எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு ஒன்றும் நான் அதை கற்றுக்கல. பட் நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா உங்களால் அதை நான் உள்வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதை அந்த வெற்றியை ஸ்மெல் பண்ண முடியும், வெற்றியை டேஸ்ட் பண்ண முடியும். அப்போ இந்த 6 கோயில் இப்போ நம்ம வந்து எனக்கெலாம் வந்து லைஃப்பில் லாஸ்ட் மினிட் அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னா நான் ஆல்வேஸ் இந்த ஆண்டாள் கோயிலில் டிக்கெட் கொடுக்குற வேலை, இல்லை திருவொற்றியூரில் வந்து அந்த தாயாரை பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். திருவொற்றியூருக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சது வந்து வடிவுடைய இது காந்திமதி அம்மன் இல்லை, 2மே ஈக்குவல் டெம்பிள் தான். சமயபுரம் பெரியபாளையம் வேறு வெவ்வேறு டெம்பிளில், புன்னேல் மாரியம்மனும் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மனும் வேறு ஒரு டெம்பிளில் எல்லாமே ஒன்று. அந்த 25க்குள்ளே இது வருது. த பெஸ்ட் 6 ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு சின்ன கதை என்றோ படித்தது. ஒரு அரசர் அவருடைய மந்திரி அவருடைய ஒரு வேலையாக வெளில போகும்போது மந்திரியும் அவருடைய குதிரை கூட்டமும் அவங்களுடைய வீரர்களோட வெளில போகும்போது பெரிய கல்வர் பட்டாளம் வந்து அவங்களை அட்டாக் பண்ண வராங்க. அப்போ அந்த ஊரை சேர்ந்த ஒரு 6 இளைஞர்கள் அந்த மந்திரி கொண்டு போன அந்த கூட்டத்திற்கு உதவி பண்ணி அவங்களோட உயிரோடு காப்பாற்றி எந்த சேதம் இல்லாமல் காப்பாற்றி அந்த கல்வர் கூட்டத்தை புறமுதுக்கிட்டு ஓட வச்சிருவார். உடனே மந்திரி வந்து இந்த தகவலை மன்னர்கிட்ட சொன்ன உடனே அந்த 6 பேரை கூட்டு வர சொல்லுவார். அப்போ அந்த 6 பேருக்கும் நல்லா சாப்பாடு போட்டு துணிலாம் வாங்கி கொடுத்து நான் ஒன்று கேட்குறேன், நான் ராஜாவை கேட்குறேன், உங்கள் 6 பேருக்கும் நான் ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பார். ஒருத்தன் எனக்கு நிறைய கடன் இருக்குது, நிறைய பணம் வேணும், எடுத்துக்கோ, எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லுவார். 2வது வந்து எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பட்டம் இருந்தது, அந்த பட்டம் போயிடுச்சு, அந்த பட்டம் வேணும்னு ஒருத்தன் கேட்பான். 3வது ஆள் வந்து எனக்கு வந்து நான் ஒரு பொண்ணை வந்து எங்கள் ஊரில் காதலிக்கிறேன், அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். 4வது வந்து எனக்கு வந்து நிறைய இடங்கள் வேணும், நான் ஒரு குடிநில மன்னராக வந்து அரசாங்கம் நடத்தணும். 5வது ஒருத்தன் சொல்லுவான் வந்து எங்கள் ஊர் மக்கள் வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்க நடந்து போகிறதுக்கு சாலைகள் இல்லை, குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் கிடைக்கல, அதனால் வந்து குளம் வெட்டி நல்ல நீராதாரத்தை உருவாக்கி சாலைகள்லாம் செப்பரேட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அரசு ரொம்ப சந்தோஷப்படுவார். என்ன இந்த மாதிரி இருக்காங்களே, மற்றவங்களாம் கேட்டப்போ 5வது வந்து ஊருக்காக கேட்டிருக்கான்னு சொல்லும்போது 6வது ஆளை கேட்பார். அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். அரசே, அவங்க கேட்டதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானாக தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், எதுக்கு அதை எனக்கு வந்து அதெல்லாம் வேண்டாம் அரசே, வருஷத்தில் 10 நாள் என்னுடைய வீட்டில் வந்து நீங்கள் தங்கிட்டு போகணும் அரசே, வருஷத்தில் 10 நாள் வேறு எந்த கோரிக்கையும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ராஜா இது ரொம்ப சிம்பிளாக இருக்க, 10 நாள் வந்து எங்கேயோ போய் இருக்க போகிறோம், ஊட்டிக்கு போகிறோம், நம்ம டார்ஜிலிங் போகிறோம், அது போல் எங்கேயும் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவரும் ஓகேன்னு சொல்லுவார். அங்கே போய் பார்க்கும்போது அந்த போகிற இடத்துக்கு சாலை இருக்காது, வசதி இருக்காது, அவன் வீடு சின்னதாக இருக்கும். ராஜா தங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸோடு தங்க வைக்கணும், நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த பங்களாவில் இருக்கணும். ஸோ பெரிய பங்களா கட்டப்படுது.
சாலைகள் செப்பரேட்டப்படுகின்றது. அவருக்கு நல்ல தண்ணி வேணும். காற்றோட்டமான இடத்துக்கு வந்து நிறைய மரங்கள் வைக்கிறாங்க. இப்போ இவனுக்கு வந்து பெரிய ஒரு 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 நிலத்தை வந்து கொடுக்கணுன்னா இவன் ராஜாக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் கொடுக்க முடியும். அப்போ தான் பொண்ணே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. மற்ற 5 பேர் கேட்டதும் இவன் வந்து ஒரே கேள்வியில் வந்து எல்லா விஷயமே வந்து இவனுக்கு வர மாதிரி ஆகிடுது. எல்லா விஷயங்களுமே ரோடு கிடைக்குது, சாலை வசதி கிடைக்குது, குளம் வந்து வெட்டப்படுது, மக்கள் ஹாப்பியாக இருக்காங்க, மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. எல்லா விஷயத்தையுமே வந்து உள்ளடக்கி அவன் ராஜாவோட பொண்ணே கல்யாணம் பண்ணி அவனே பிற்காலத்தில் அந்த நாட்டோட ராஜா ஆனதாக ஒரு சிறிய கதை. நாம் சாமிகிட்டையும் இப்படி தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து முருகர், பழனி முருகர் பிடிக்குமா, திருச்செந்தூர் முருகர் பிடிக்குமா, திருமிச்சூர் லலிதாம்பிகை, ஸ்ரீலிபுத்திர ஆண்டாள், திருவொற்றியூர் வடிவுடையம்மன், என்ன வேணால் நீங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் போட்டுங்க. என்ன சாமி உங்களுக்கு பிடிக்குமோ அது வந்து நம்ம திரும்பவும் வந்து அந்த சாமியை வந்து பார்த்து பயப்படுறோம். பயம் கலந்த பக்தி வேண்டாம், அன்பு கலந்த பக்தி நமக்கு வேணும். அது நம்ம வீட்டு குழந்தையாக, நம்ம வீட்டு மூத்த மகனாக, மூத்த மகளாக, அதுபோல் ஒரு அம்மாவாக, பாட்டியாக அந்த ஃபீலு. ரெண்டாவது, எனக்கு கொடுன்னு கேட்குறத விட இப்போ நமக்கு ஒரு நிலை இருக்கின்றது, கடவுளுக்கு ஒரு நிலை இருக்கின்றது. கடவுள் நம்ம நிலைக்கு வர முடியாது, ஆனால் நாம் கடவுள் நிலைக்கு போகலாம். அப்போ கடவுள் நிலை என்பது என்ன? கடவுளுக்கு வந்து வரத்தை கொடுக்கக்கூடியவர், கேட்கின்ற எல்லா விஷயத்துக்கும் வரத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த வரம் யாருக்கு கிடைக்கும்? எல்லாரும் கிடைக்குமானா அந்த நிலையிலிருந்து கேட்கும்போது கிடைக்கும். அப்போ நம்மளை தகுதி உயர்த்தி கொள்ளணும். தகுதி அப்படின்னு சொல்லும்போது பிலீவ் இன் மிராக்கிள்ஸ், அதிசயம் நடக்கும் என்று நம்புங்கள். அதாவது நடக்கவே நடக்காது. இப்போ ஒருத்தன் உயிர் போயிட போகுது, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க, டாக்டர் என்ன சொல்லுவார்? கடவுளை வேண்டிங்க, இனிமேல் என் கையில் இல்லை அப்படின்னு சொல்லுவார். மருத்துவத்துக்கு மேலே கடவுள் இருக்கார் அப்படின்போது அந்த அந்த கடவுள் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். நம்ம வந்து இந்த இடத்துல உயிர் காப்பாற்றப்படணும் அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட வந்து ஒரு ஒரு நிலைக்கு மேலே போய் கண்ணீர் மல்க கேட்போம் இல்லையா? அந்த நிலையில் நாம் நின்று கடவுள்கிட்ட வந்து நாம் நிற்கும்போது நம்ம கடவுள் கொடுப்பாருன்னு நம்ம நம்புகிறோம். அதே இது கொஞ்சம் மாற்றி நாம் வந்து கடவுள் செய்யக்கூடிய விஷயம், அது கடவுளால் தான் பண்ண முடியுன்ற இடத்துல கொடுக்கறதான கடவுள் பண்ணக்கூடியது, எடுக்கிறது கடவுள் பண்ணலை. அங்கங்கே வந்து கொடுத்துட்டு தான் இருக்கார். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா அந்த வீட்டில் வெளில ஒரு ஆணுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னா கொடுக்கறதுனால அது எடுக்கப்படுது. எடுக்கிறது கடவுளோட வேலை இல்லை, அது சிஸ்டத்தோட வேலை. ஆனால் கொடுக்கறது மட்டும்தான் கடவுளோட வேலை. அப்போது இந்த இடத்துல நீங்களும் கொடுக்க பழகுங்கள். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வாக உயர்வீர்கள். ஒன்று. ரெண்டாவது, கடவுளை முழுவதுமாக நீங்கள் சரணடையும் போது அது வந்து எதை மாதிரி ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும். இப்போ எனக்கெலாம் வந்து நான் வந்து ஒரு பதவியேற்ற போது வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு மனிதர், ஆனால் கன்மேன் போட்டுருமாண்ணே, எதுக்கும் சீரியஸாக இருக்குண்ணே, கொஞ்சம் பார்த்துங்க அப்படிலாம் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஏற்கனவே ஒருத்தர் சொன்னது தான் நான் சொன்னேன், இந்திரா காந்திக்கு பாதுகாப்பு அப்படின்றது பாதுகாப்பு குறைவில் தான் பாதுகாப்பு வீரர்கள் எப்போவுமே 24/7 இருந்தாங்க. அவங்க மரணமே அந்த பாதுகாப்பு வீரர்களால் தான் நிகழ்த்தப்பட்டது. அந்த இராணுவ வீரர்கள் தான் அவங்கள சுட்டு கொண்டாங்க. அப்போ இறைவன் எடுக்கணும் முடிவு பண்ணால் எங்கேருந்து வேணால் எடுப்பான். அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை, நம்மனா யாருக்கு அகேன்ஸ்டாக இருந்திருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொன்னேன். அப்போது இந்த இடத்துல அது போல நிலை எனக்கு எப்போதுமே என் கூட ஆண்டாள் இருக்கா அப்படின்னும் போது, வென் காட் இஸ் வித் அஸ், ஹூ கேன் பி அகேன்ஸ்ட் அஸ் அப்படின்றது தான். ஸோ உங்கள் கூட கடவுள் இருக்கும்போது உங்களுக்கு எதிராக யார் நிற்க முடியும், யார் எதிராக பயணிக்க முடியவே முடியாது. ஸோ கடவுளை நம்புங்கள், முழுசாக நம்புங்க, அதான் விஷயம். நீங்கள் எந்த அளவுக்கு முழுசாக நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உயரப் போவீர்கள். நீங்களும் கடவுளாக மாற வேண்டிய நேரம். சும்மா வந்து சின்ன சின்ன விஷயத்துலாம் சண்டை போட்டுட்டு உங்கள் மனசை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு த ஒர்ஸ்ட் லைஃப் லீட் பண்ணாமல் தி பெஸ்ட் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணோன்னா கொடுக்க பழங்கள். கடவுளை உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா கடவுளுக்கு உங்களை பிடிக்கணும், அப்போ நீங்கள் கடவுளாக மாறணும். அதுக்கான நேரம் வந்து விட்டது. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர்